இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் நம்ம மாரி சுராஜோட வாழை, வினோத் ராஜோட கொட்டுக்காளி, இந்த 2 படங்களையும் தமிழ் சினிமா பிரபலங்கள் பார்த்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்ம மாரி சுராஜோட வாழை படத்தை பாராட்டி தள்ளியிருக்காரு. அதுவும் படம் பார்க்காமலே. அப்படி என்ன அவர் பாராட்டியிருக்காரு அப்படின்னா, அன்பு தம்பி மாரி சுராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கியுள்ள வாழை திரைப்படம் மிகச்சிறப்பாக வெளிவந்துள்ள செய்தி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் தம் இளம் வயதில் நிகழ்ந்த கனத்த சோகத்தை பசுமை மாறா நினைவுகளுடன் வாழையடி வாழையாக இம்மண்ணில் வளர்ந்த வர்க்க புரட்சியையும் சேர்த்து சொல்லும் காவியமாக வாழை திரைப்படத்தை படைத்துள்ளனர் அப்படின்னு ஆரம்பிச்சுக்காரு. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு, பனிச்சூழல் காரணமாக என்னால் இந்த படத்தை பார்க்க முடியல. ஆனாலும் கூட சிவனைந்தனாக வரும் பொன்வேல், சேகராக வரும் ராகுல், பூங்கொடி ஆசிரியராக வரும் நம்ம நிகிலா விமல், அப்புறம் கர்ணன், ஜானகி, கலையரசன், திவ்யா துரைசாமி ஆகியோரின் உணர்வுபூர்வமான இயல்பான நடிப்பு ரசிகர்களால் ரொம்பவே கொண்டாடப்படுது. அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கே இந்த படத்தை சீக்கிரம் பார்க்கணும் அப்படிங்கிற பேராவல் உண்டு பண்ணத்தான் செய்யுது. நம்ம சகோதரர் சந்தோஷ் நாராயணனோட மனதை வருடும் இசையும் பாடல்களும், தம்பி தேனி ஈசோட ஒளிப்பதிவும், தம்பி சூர்யாவோட படத்துக்கும் விமர்சகர்களால் வெகுவாக பாராட்டப்படுவது படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. வாழை திரைப்படத்தில் பணியாற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள். தன் வழி சுமந்த வாழ்வியல் அனுபவங்களையே கலை படைப்புகளாக தரும் அன்பு தம்பி மாரி சுராஜ் அவர்களுக்கு பரியேறும் பெருமாள். கர்ணன், மாமன்னன் திரைப்படங்களை தொடர்ந்து வாழை திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படைப்பாக அமைந்துள்ளதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உலகமெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்கள் வாழை திரைப்படத்தை திரையரங்கிற்கு சென்று கண்டுகளிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு.